முல்லை பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் 15ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் தேனி கலெக்டர் அலுவலகத்தில் மனு வழங்கினர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் தேனி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் முல்லை பெரியாறு வைகை பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் தலைமையில் மனு வழங்கினர். இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் காவிரி டெல்டாவில் விவசாயிகளுக்காக தொடர்ந்து போராடி வரும் விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் மற்றும் செல்வராஜ் உள்ளிட்டோருக்கு திருவாரூர் மகளிர் நீதிமன்றம் 13 ஆண்டு கால சிறை தண்டனை வழங்கியுள்ளது. இவர்கள் மீது வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பு நியாயத்துக்காக போராடும் விவசாய சங்க தலைவர்கள் மற்றும் சமூக அக்கறை கொண்ட தன்னார்வலர்கள் விவசாயிகள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் தொடரப்பட்ட பொய் வழக்கை தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தில் பசுமை தீர்ப்பாயமே இது பொய் வழக்கு என உறுதிப்படுத்தியும் ONGCயின் பணிகளுக்கு தடை விதித்தது. தமிழக அரசும் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து டெல்டா மாவட்டங்களில் மத்திய மாநில அரசுகளும் புதிய திட்டம் தொடர்வதை அனுமதிக்காமல் இருந்து வரும் சூழலில் நீதிமன்ற தீர்ப்பு விவசாயிகள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி தொடர் போராட்டங்களை மேற்கொள்ளும் சூழலை உருவாக்கியுள்ளது. எனவே தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் விவசாயிகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்து விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் மற்றும் செல்வராஜ் உள்ளிட்டோரை அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என பரிந்துரை செய்ய வேண்டுவதாக இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் ஆதிமூலம், வழக்கறிஞர்கள் பாண்டிமணி, மலைமுருகன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். வைகை முல்லை பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து தென்னக மக்களின் சார்பாக கொடுத்து வந்திருக்கிறோம். குறிப்பாக தஞ்சை மண்ணிலே ONGC என்ற நிறுவனம் காவிரி டெல்டா விவசாய அந்த நிலங்களை சீரழிக்கும் கொடுஞ்செயலை கண்டித்து போராடியதற்காக விவசாய சங்கத்துடைய ஒப்பற்ற தலைவர் PR பாண்டியன் அவர்களையும் மற்றும் செல்வராஜ் போன்ற 25 பேர் மற்றும் பொய் வழக்கு புனையப்பட்டது. அதில் 22 பேரை விடுத்து PR பாண்டியன் அவர்களையும் செல்வராஜ் அவர்கள் மீதும் 13 ஆண்டு கடுங்காவல் தண்டனையை அந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்பது தொழிலாளர்களை விவசாயிகளை ஒடுக்கிற தீர்ப்பாக கருதுகிறோம். இது விவசாயிகளுக்காக குரல் எழுப்புகிற விவசாயிகளின் குரல் வலையை எதிர்காலத்தில் இந்த மண்ணை நாசமாக்கிற திட்டங்களுக்கு எதிராக போராடுகிற விவசாயிகளுக்கு எதிராக இந்த சட்டம் பாயும் என்ற அச்சுறுத்தல் விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக விவசாயிகளின் நலன் கருதி மேல்முறையீடு செய்ய வேண்டும். அடக்குமுறைக்காக பெற்றிருக்கிற விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன், செல்வராஜ் போன்றவர்களை மீட்டெடுப்பது தமிழக அரசுடைய கடமை என்பதற்காக இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம்.